அதிகமான மக்கள் என்ன ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிசிஷன் வந்து ஃபாஸ்ட்டா வந்து எடுப்பாங்க. அதாவது ரேண்டமா எடுத்துருவாங்க. டக்கு டக்குன்னு போற போக்குல ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரைஸ் எங்க இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல வந்து ஒண்ணு டக்குன்னு இதுக்கு மேல போனா பை எடுத்துருவேன். இல்ல இதுக்கு கீழ வந்தா செல் எடுத்துருவேன் அப்படின்னு இன்ஸ்டன்ட்டா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த மாரி தப்ப 99% பீப்பிள்ஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இங்க என்ன நடக்கும்னா, பிரைஸ் ஒரு மேல இங்கேருந்து ரேலி குடுத்துச்சு இல்லையா, இங்க வந்து சின்னதா ஒரு பேஸ் அமைச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கீழவோ அல்லது இங்கேருந்து ஒரு மேலேயோ டிசிஷன் எடுக்குமே தவிர, இங்கேயே டக்கு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சார்ட்டே கூட இப்போ என்ன ஆகுது, ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு சின்னதா பேஸ் அமைக்குதா? இருங்க. பேஸ் ஓகே. லோ இங்க நெறைய பேர் ட்ராப் ஆயிட்டு இருப்பாங்க சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவோம், இன்னொரு சின்னதா லோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கணும் இல்ல, லோ கிரியேட் பண்ணிட்டு ஓகே. இங்க பாருங்க. இங்க சின்னதா பேஸ் அனுப்பிச்சிச்சு. இப்ப என்ன ஆகுன்னா, இங்கேருந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது ஒரு பிரேக் டவுன். இங்கேருந்து கீழ வரதுச்சா, இங்க லோ கட் ஆயிடுச்சுன்னா கீழ வரும். இல்ல இங்க கட் ஆயிடுச்சுன்னா வந்து மேல போயிடும். வெரி சிம்பிள் லாஜிக் தான். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு முற்றிலும் நாலேட்ஜ் இலவசமாகவே உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். கடந்த 8, 9 வருஷமா. ஏன்னா நெறைய பேர் இது உணர்றதில்ல. ஏதோ ஒண்ணு போற போக்குல யாரோ ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி பண்ணுவாங்க. பார்க்கலாம் இதுக்கு எத்தன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் லைக் பண்றீங்கன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த சந்திக்கலாம் ஃபிரெண்ட்ஸ்.